சாட்டர்டே மார்னிங் ஃப்ரூட் சாலட் சாப்பிட்டு அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு நான் தான் கைஸ் சமைச்சேன். என்ன சமைச்சேன்னா கருவேப்பிலை குழம்பு. நான் எப்படி செஞ்சுருக்கேன்னு உங்களுக்கு காட்டுறேன் கைஸ். நானும் யூடியூப் சேனல் பார்த்து தான் கைஸ் சமைச்சேன். எனக்கு அவ்வளோக்கா சமைக்க தெரியாது. இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் தான் போட்டுட்டு கொஞ்சம் வாசம் வர வரைக்கும் வதக்கிட்டு, அதுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் ட்ரை ரோஸ்ட் மாதிரி பண்ணிவிட்டு, இது என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் சேர்த்துருக்கமோ அந்த இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் சேர்த்து அரைச்சிட்டு, அப்புறம் நல்லெண்ணெய் ஊற்றி தான் கைஸ் சமைச்சேன். நல்லெண்ணெய் போட்டுட்டு கொஞ்சம் கடுகு போட்டுட்டு, கடுகு பொரிஞ்ச உடனே வெங்காயம் தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு, வெங்காயம் தக்காளிலாம் போட்டுட்டு கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கினோம்னா அது சீக்கிரம் வதங்கிரும்னு சொன்னாங்க அம்மா. போட்டு வதக்கிட்டு, அப்புறம் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் லைட்டாக போட்டுட்டு கொஞ்சம் வதக்கிட்டு, நம்ம அரைச்சிருந்த பொடியெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் வதக்கிட்டு, கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு, கொஞ்சம் கொதித்த உடனே லைட்டாக ஒரு ஸ்பூன் மறுபடியும் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கொதிக்க விட்டோன்னா குழம்பு ரெடி கைஸ். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அண்ட் தென் சாரி கைஸ், எனக்கும் கொஞ்சம் கோல்டு பிடிச்சிருக்கனால தான் வாய்ஸ் ஓவர் இப்படி கொஞ்சம் நல்லா இல்லாமல் இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோவில் நல்லாயிரும்னு நம்புகிறேன். பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருந்தாலும் சாப்பிட்றதுக்கு நல்லா தான் கைஸ் இருந்துச்சு. ப்ராமிஸ். அம்மா நல்லா இருக்குன்னு தான் சொன்னாங்க. அம்மா, அண்ணன், அப்பா எல்லோரும் நல்லா இருக்குன்னு தான் சொன்னாங்க. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கைஸ். அண்ட் தென் அன்றைக்கி நான் காலேஜுக்கு போகல, என் ஃப்ரெண்ட் மிஸ் பண்ணுறன்ற பேரில் எனக்கு வீடியோஸில் எடுத்து அனுப்பிச்சிட்டு இருந்தாங்க கைஸ். எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்ச ஒரு ஆன்ட்டி கம்மல் தோடு இதெல்லாம் வீட்டுக்கே விற்பாங்கல்ல கைஸ், அந்த மாதிரி விற்றுட்ருந்தாங்க. நான் என்னென்ன வாங்கினோன்னா அதெல்லாம் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் கைஸ். நல்லா இருந்துச்சு கைஸ் எல்லாமே. அப்புறம் கைஸ் மண்டே எங்களுக்கு நைட்டு ஊருக்கு போகிற வேலை இருந்ததுனால மதுரைக்கு கொஞ்சம் ரீச் ஆகிட்டு அப்படியே அடுத்த ஊருக்கு போகலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருந்தது கைஸ். அங்கே எங்கள் மாமா பொண்ணு இருந்துச்சு கைஸ். செம்ம அட்ராசிட்டி கைஸ். நீங்களும் பாருங்கள் என்னென்ன பண்ணுது இந்த குட்டின்னு. அழகா சிரிக்கிறடி தங்கம். இங்க வாங்க தங்கம். ஒரு விளையாட்டு வந்து அவ வாங்கிட்டு போயிருந்தேன். கீழே விழுந்துறேன். அமைதியா இருப்பான். என்ன பண்றாங்க? அமைதியா இருப்பானா? சேட்டை தீராத பாப்பு. அப்பா யூடியூப் சேனல்ல ஃபேமஸ் ஆக போறேன். தண்ணியை அந்த ரெண்டாவது கோயம்புத்தூர்ல அந்த அம்மா வேலைக்கு போகுதுல்ல, அவங்க வீட்டுல குடியிருந்தாங்க.
குட்டி கூட நல்லா விளையாண்டுட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே ரிட்டர்னுக்கு கோயம்புத்தூர் கிளம்பலாம். இதோட இந்த வீடியோ முடியுது கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.